வணக்கம். தமிழன் செய்தி களம். மயிலாடுதுறையில் ஞானபுரீஸ்வரர் கோயிலில் வைகாசி பெருவிழாவை ஒட்டி பட்டண பிரவேசம் விழாவிற்கான கொடியேற்றம் தருமபுர ஆதீன முன்னிலையில் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் சைவத்தையும் தமிழையும் தழைத்தோங்க செய்யும் தருமபுர ஆதீன திருமடம் ஆகும். இங்கு சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் வைகாசி பெருவிழாவை ஒட்டி பட்டண பிரவேச விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகிற 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஞானபுரீஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் கொடிமரத்தின் முன்பு எழுந்தருள செய்யப்பட்டார். தொடர்ந்து தருமபுர ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ரிஷிப கொடியேற்றம் நடைபெற்றது. 11 நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவில் வருகிற 26ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும், 28ஆம் தேதி திருத்தேர் உற்சவமும், 30ஆம் தேதி தருமபுர ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சிவிகை பல்லக்கில் பட்டண பிரவேசம் மேற்கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. பாரம்பரியமாக நடந்து வரும் ஆதீன கர்த்தரின் பட்டண பிரவேச விழாவிற்கு கடந்த 2022ஆம் ஆண்டில் மனிதனை மனிதன் சுமந்து செல்வதா என திராவிடக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தடை விதிக்கப்பட்டது. பிறகு பட்டண பிரவேச விழாவுக்கு தடைகள் விதிக்கக்கூடாது என ஆதீன கர்த்தாக்கள், அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்ததால் தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி ஆதீன கர்த்தரின் பட்டண பிரவேச விழா வெகு விமர்சையாக நடந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது.